ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி ரெசிபி தான். நம்ம வந்து பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு மிளகா எடுப்போம். அந்த மிளகாவோட டேஸ்ட் பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த சட்னி வந்து ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப உரைப்பு எதுவுமே தெரியாது. நான் தக்காளி கூட தான் போட்டு பண்ணியிருக்கேன். தக்காளி கூட போட்டு பண்ணதுக்கப்புறமே அந்த மிளகாவோட டேஸ்ட்டு வந்து அப்படி நல்லா வந்து தெரிஞ்சுது. நான் சொன்னது பார்த்திங்கன்னா இந்த மிளகா தான். இதில் வந்து நான் வந்து ஒரு 2 மிளகா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னு சொல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து சட்னி வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 பெரிய உள்ளி, 2 பல்லு வெள்ளைப்பூடு, 2 தக்காளி, மிளகாவும் 2 தான். மிளகால பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுக்கு மட்டும் தான் நான் வித்தை வந்து எடுத்திருப்பேன். பாதி இதுக்கு வித்தை நான் அப்படியே தான் வச்சுருப்பேன். ரொம்ப வந்து உரைப்பு எதுவுமே தெரியாது இதில். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அப்புறம் ஒரு வத்தல். உரைப்பு வந்து இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராவாக எந்த மிளகா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுவிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிடுங்க. ஏன்னா அந்த உளுந்து வந்து நல்லா வந்து மணம் வர அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் அந்த சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது வந்து பச்சை வாசனையோடய இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது, கொல கொலன்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து உள்ளியை போட்டுக்கிடலாம். உள்ளியும் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த மிளகா அதையும் போட்டுட்டு ஓரளவுக்கு ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த மாதிரிலாம் வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ வந்து நல்லா வந்து வதங்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி. இது வந்து புளி வந்து சட்னிக்கு வந்து டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து மிளகா போட்டிருக்கனால உரைப்பும் ரொம்ப வந்து தெரியாது அதுக்காக. இப்போ 2 தக்காளி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு எல்லாம் அந்த பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. இது வந்து ஃபஸ்ட் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சட்னியை வந்து நமக்கு வந்து தாளிக்கணுன்னா வேணா தாளிச்சிடுங்க, தாளிக்கணும்னு கூட வேண்டாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம புளியும் போட்டிருக்கனால ஒரு மத்தியானம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.